சில பேருக்கு 12ஆம் இடத்துல ராகு கேது இருக்கும். அவங்க எல்லாம் வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. கடக ராசியில பிறந்திருந்தீங்கன்னா, மகர ராசியில பிறந்திருந்தாலோ அல்லது வந்து விருஷத்துல பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் கட்டி முடிச்சு அந்த வீட்டுக்கு போகலான் இருக்கும்போது எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுங்க, நான் வெளிநாடு போயிட்டேன். சந்திரன் ராகு இருக்கவங்க கண்டிப்பா வெளிநாட்டுல இருப்பாங்க. வெளிநாடு போறதுக்கான யோகம் வந்துடும். குழப்பவாதீங்க, முடிவெடுக்க முடியாது, தடுமாறிட்டே இருப்பாங்க. நான் வந்து படிக்கிறதுக்காக போறேன். சந்திரன் கூட உங்களுக்கு புதன் சேர்க்க இருந்துச்சு அப்படின்னாலும் சரி. அதே மாதிரி ராகு எப்பெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல வந்து சில பேருக்கு வந்து பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்புக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இந்த ஏரோப்ளைன் ஏறுறதுக்கு ஒரு ஆசை வேணும், அதுக்கு ஒரு பயணம் பண்றதுக்கு ஒரு கிரகம் வேணும் இல்லையா? அந்த கிரகம் யாருங்க? கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கப்பை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை கனவு இருக்கும். ஒரு நாள் ஒரு பொழுது நானும் பிளைட் ஏறி ஓடிட மாட்டேனா, என்னோட வாழ்க்கையில எங்கேயாவது இடத்துல என்னுடைய பயணம்ன்றது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், சும்மா சுட்டிலேயே குதிரை ஓட்டு என்னத்தை எங்க பார்க்க போறோம், நானும் இந்த உலகத்தை போய் பார்க்க வேணாம் அப்படிங்கிற ஆசை அபிலாசம் இருக்கும்ல. இந்த ஏரோப்ளைன் ஏறுறதுக்கு ஒரு ஆசை வேணும், அதுக்கு ஒரு பயணம் பண்றதுக்குன்னு ஒரு கிரகம் வேணும் இல்லையா? அந்த கிரகம் யாருங்க? நம்ம ஜாதகத்துல எங்க இருக்கு, என்ன மாதிரி கிரகம் இருந்தா நம்ம வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் ராசி கிரகம் இது அடிப்படையில ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதை கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? சோ பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திரன் அப்படிங்கிறது தாங்க ஒரு பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப சந்திரன்னா யாரு அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஜாதக ரீதியா எடுக்கும்போது அவங்களுடைய ராசி நிக்கிறது நம்ம சந்திரனை வந்து நம்ம நிக்கிற இடத்த வச்சுதான் நம்ம ராசின்னு சொல்லுவோம். சோ நீங்க ரிஷப ராசியில பிறந்திருந்தீங்களாலோ அல்லது வந்து கடக ராசியில பிறந்திருந்தீங்கன்னா, மகர ராசியில பிறந்தீங்களாலோ அல்லது வந்து விருஷத்துல பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய யோக பாக்கியம் உங்களுக்கு உண்டு. நான் போய் படிக்கிறதுக்காக போறேன்னா, வேலைக்காக போறேன்னா, எதுக்காக போறேன், ஏதோ ஒரு விஷயத்தை கண்டிப்பா பயணப்பட்டே தீர்வீங்க. அதுல மாற்றமே இல்லை. பூர்வீகத்தை விட்டு வெளியில போகக்கூடிய ஒரு அமைப்பு வரணும் அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு எல்லாம் உண்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜாதக ரீதியா போங்க, எந்த ராசியா வேணா இருந்துக்கோங்க. 12 ராசியில எந்த ராசியில இருந்தாலும் சரி, உங்களுடைய டிகிரி வைசஸ் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? சோ இந்த டிகிரியில பார்க்கும்போது ரொம்ப கம்மியான டிகிரி, அதிகமான டிகிரின்னு ஒரு சில விஷயங்கள் உண்டு. சோ அந்த மாதிரி டிகிரி கால்குலேட்டர்ல குறைஞ்ச டிகிரி, அதிக டிகிரி அப்படிங்கிறப்போ 2 டிகிரி, அதே மாதிரி 28 டிகிரி, இந்த டிகிரில உங்களுடைய ராசியில உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா நீங்களா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டுல போய் வசிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நான் வந்து படிக்கிறதுக்காக போறேன், சந்திரன் கூட உங்களுக்கு புதன் சேர்க்க இருந்துச்சு அப்படின்னாலும் சரி. அதே மாதிரி ராகு எப்பெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல வந்து தசாபுத்தி காலங்கள் வரும்போது, ராகு தசா காலங்கள் இது மாதிரி வரும்போது வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். சில பேருக்கு 12ஆம் இடத்துல ராகு கேது இருக்கும். அவங்க எல்லாம் வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ராகு கேது தொடர்பு இருந்துச்சுனாலே மோஸ்டா வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடும். ராகு பாக்குது அப்படின்னாலுமே சரி, ராகுனுடைய பார்வையை தாண்டி தசாபுத்தி காலங்கள் செட் வரும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த வெளிநாடு யோகத்தை கொடுக்கும். வேற்று மொழி, வேறு இனத்துங்களோட சேர்ந்து பழகக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. கடல் கடந்து பயணம் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, நான் வந்து அங்கேயே வந்து சிட்டிசன் வாசிப்பு வாங்கிடுவேன், அங்கேயே இருப்பேன் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கும்ல. இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பாக்கியம். சூரியன் கூட எல்லாம் சந்திரன் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு அந்த வெளிநாடு யோகம் நம்ம சொன்ன டிகிரி வைசிஸ்ல கால்குலேட்டர்ல இருந்து ராகு தொடர்புலாம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடுவாங்க. நம்ம அமைப்புல இருக்கும். ஒண்ணுக்கு பல வேலையை செய்வாங்க, பல துறையில இருப்பாங்க. அதே மாதிரிதாங்க கடல் கடந்து பயணம் பண்றப்ப இன்னைக்கு பாக்குறோம், நிறைய மீடியா ரிலேட்டர் எல்லாம் இருக்காங்கல்ல, பிள்ளைங்க நிறைய பேர் பாடுறாங்க. நிறைய நடிகர் நடிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் பண்ணி அங்க போய் பேசுறது, ஒரு ப்ரோக்ராம் பண்றது, இது மாதிரி பண்றாங்க பாத்தீங்களா? எங்களுக்கு அந்த சந்திரன் வந்து அந்த மாதிரி பலமா இருந்தாதான் உங்களால போக முடியும். மீடியா ரிலேட்டர்ல வர்றதுக்கே உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கும். சந்திரன் சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா தான் வர முடியும். சோ வெளிநாடு யோகம் யாருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் வெளிநாடு யோகம் உண்டுங்க. இந்த ராசிக்காரங்களா இருந்தீங்க கண்டிப்பா பர்டிகுலர் நான் சொன்ன அந்த 4 ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இதுக்காக ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன், சரிங்களா? அந்த டிப்ஸ் ஓகேவா இருக்கா நீங்க அப்ளை பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க வெளிநாடு போகணும்ன்ற விஷயம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க அம்மா தான் உங்க வீட்டுல குடும்பத்தை வழிநடத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் அப்பா இருப்பாரு, சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாரு. இது எத்தனை பேருக்கு இருக்கு? ஒவ்வொன்னா டெக் போட்டுக்கோங்க, நான் சொல்ற விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டுல வந்து உங்க அம்மா அப்பா அப்படின்றப்ப அம்மா டாமினட்டா இருப்பாங்க, அம்மா தான் எல்லாமே பார்ப்பாங்க, அம்மா தான் பொறுப்பெடுத்துப்பாங்க. அதே மாதிரி தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல, அந்த பாட்டியுமே வந்து எல்லாத்தையும் அவங்கதான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிருப்பாங்க. அங்க இருக்க ஜென்ஸ் வந்து யாரும் பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அமைப்புல அந்த குடும்பத்துல இருந்திருக்கும். வேற மொழி பேசும்போது பக்கத்துல பாத்தீங்க, அக்கம் பக்கத்துல கூட சரி, ரொம்ப டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய வேற மொழிகள் பேசக்கூடிய நபர்களோட தான் நீங்க பயணிச்சிருப்பீங்க. ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், இந்த மாதிரியான அமைப்பு கூட தான் நீங்க வளர்ந்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய நிலை உண்டு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த வெளிநாடு போகணுங்கிற நேரத்துக்கு தான் அம்மாவுக்கு வந்து உடல் நலம் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கரெக்டா நீங்க வெளிநாடு போகணும்ன்ற ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பீங்க, வீட்டுல அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீடு கட்டும்போது அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வீடு கட்டணும்ன்ற பேச்சுவார்த்தை நடக்கும். அப்பதான் அந்த பையன் இங்க இருக்கிறதா வெளிநாடு போறதா, நான் எல்லாம் கட்டி முடிச்சு அந்த வீட்டுக்கு போகலான் இருக்கும்போது எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுங்க, நான் வெளிநாடு போயிட்டேன். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்றேன். நிறைய பேருக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் அப்படின்றது கூட வீட்டுல வந்து அடைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ராகு தொடர்படும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாற்றங்கள் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சனி விழா இன்னும் ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி வக்ரமா இருக்கும், சந்திரன் வந்து கொஞ்சம் பலமா இருக்கும்.
அவங்களோட ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி டிகிரி வைசஸ்ல பலமா இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து வேலைக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு, வெளியூர்ல தான் போய் வேலையே பார்ப்பாங்க. சொந்த ஊர்ல இருந்தா நல்லா இருக்க மாட்டாங்க. பெருசா வந்து எல்லா உறவுகளும் இருக்காங்க, ஊர்ல இருக்காங்க, நாங்க இங்க இருக்கோம். நம்ம சொன்ன ராசிக்காரங்களும் ஆல்ரெடி செட் ஆகும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய ஜாதகத்துக்கு வேலைக்கு போறாங்களா, படிப்புக்காக போறாங்களா, ஒரு கமிட்மெண்ட்ல போறாங்களான்னு சில விஷயங்களுக்கு இதெல்லாம் வந்து இதை காட்டக்கூடிய தன்மை உண்டு. ஸோ சனி வக்ரம் இருந்தாலுமே சில பேருக்கு சந்திரன் தொடர்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு. சந்திரன் ராகு இருக்கவங்க கண்டிப்பா வெளிநாட்டுல இருப்பாங்க. வெளிநாடு போறதுக்கான யோகம் வந்துடும். ஆனா குழப்பவாதீங்க, முடிவெடுக்க முடியாது, தடுமாறிட்டே இருப்பாங்க. அடிக்கடி மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல நிலையா இருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் உண்டு. அம்மாவுக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து வெளிநாடு வசிக்கக்கூடிய ஆட்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு பிணைப்பு மாதிரி. எங்க வந்து நமக்கு சந்தோஷம் இருக்கோ அங்கதான் பிரச்சனை இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அது மாதிரி எல்லா பொறுப்பும் எடுத்து ஒருத்தவங்க பார்ப்பாங்க. நான் அவங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி. சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறத வச்சுதான் நமக்கு வெளிநாடு யோகம்ன்றது வரும்னு சொல்லியிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டி அந்த வம்சத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து தலையிட விட பெண்களுடைய ஆளுமை தான் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஆளுமை அதிகமா இருக்கக்கூடிய பெண்களை வந்து அந்த வீட்டுல இருக்க ஆண்கள் வந்து ஒரு மட்டம் தட்டிட்டு தான் இருப்பாங்க. அது என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாவே இருக்க மாதிரியான தன்மை உண்டு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வண்டி வாங்கணும் சம்பந்தப்பட்டு அடிக்கடி ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும். வெளிநாடு போறாங்கன்னா இதுல ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி. சில பேருக்கு வந்து பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்புக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம்ன்றது அடிக்கடி மாற்றங்களை சந்திக்கிறது, அலைச்சல் பயணம் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இது எத்தனை பேருக்கு ஒத்து போகுது அப்படிங்கறத நீங்க பதிவுகள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.